அன்பான உள்ளமே, ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ இதை நாளை செய்யலாம் என்று சொல்வது, அந்த நாளை உனக்கு உறுதி செய்தவர் யார்? இன்று சுவாசம் எடுக்கிறாய், ஆனால் அடுத்த சுவாசம் உனக்கு எழுதப்பட்டிருக்கிறதா? நீ தூங்கப் போகிறாய், ஆனால் எழுந்திருப்பது உனக்கு உறுதியா? கல்லறையில் கொண்டு செல்லப்படும் உடல்கள் நம்மை விட பாவிகள் இல்லை. அவர்களும் நாளை தப்பா செய்கிறேன் என்றவர்கள்தான். இன்று பாவம் சிறியது போல தெரியும், ஆனால் அதே பாவம் மலக்கின் முன்னால் நிற்கும் போது மலை போல் தோன்றும். நீ யாரிடமும் மறைக்கலாம், உன் நண்பர்களிடமும் உன் குடும்பத்திடமும். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு கணமும் மறைக்க முடியாது. அந்த நாள் வரும், வாய் பேசாது, கைகள் சாட்சி சொல்லும், கால்கள் நடந்த பாதையை வெளிப்படுத்தும். அப்போது நீ சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? யா ரபி, இன்னும் ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நீ வீணாக்கினால் அந்த நாளில் திரும்ப கிடையாது. பயப்படு, மனிதர்களை அல்ல, அல்லாஹ்வை. ஏனெனில் அவன் தண்டனை கடுமையானவன். அதே நேரத்தில் இன்று திரும்புகிறவர்களுக்கு அவன் கருணை எல்லையற்றவன். இப்போதே திரும்பு, இப்போதே தப்பா செய். மலக்கு வருவதற்கு முன் பயப்பட